கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்குகளை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ரெண்டாவது வீடியோ ஒரு 12 o'clock இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஸோ 12லேருந்து ஒரு 1 o'clock வந்துடும். ஸோ அதில் மீதி இருக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கு, அதுலேயும் சில பிரேக் அவுட் நியரில் இருக்க சில ஸ்டாக்குகளையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லோரும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுற அந்த பிரேக் அவுட் ஆகக்கூடிய அந்த ஸ்டாக்கை காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது என்ன பண்ணலாம்னா நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு. என்ன ஒன்று உங்களுக்கு எப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ இதுக்கும் நல்லதான் விடுங்க. ஒரே நாளில் 200-300 பாயிண்ட் போயிட்டு அங்கேயும் ஆல் டைம் ஹையை போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வருதோ இல்லை மேலே போகுது அப்படின்ட்டு அப்படியும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பாயிண்ட்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கும். ஆனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா சீக்கிரமாகவே போய் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிடும். ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது. ஸ்லைட்லி மெதுவாக ஸ்டேபிளாக மேலே போயிட்டுருக்கணும். ரொம்ப நாளைக்கு இந்த புல்லிஷ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நல்ல விஷயம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரப்போதா இல்லை அதை உடச்சி மேலே போக போதா? ஸோ நெக்ஸ்ட் இது தான் நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் இது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து நெக்ஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளோட ஸ்டாக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 29 பாயிண்ட்ஸ் தான் என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மெதுவாக அரைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே அதாவது மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்லோவாக உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட் அது இருந்தாலும் அது அவ்வளவு வேல்யூபிளாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்தும் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ட்ராப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வேல்யூபிளாக இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இல்லை இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டியும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியும் உங்களுக்கு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இன்னும் ஹோல்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளவும் ஸ்பின்னிங் டாப் தான். 3 கேண்டிலுமே பிரிண்ட் ஆகிருக்கு, 3மே ஸ்பின்னிங் டாப் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ ஸ்டாக்கெலாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெரிய லெவலில் மிட் கேப் ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தெரியும். ஸோ பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதுக்கு ரீசன் இது தான், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகணும். மேலே போனாலும் அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நடந்துச்சுன்னா மிட் கேப் நிஃப்டி மேலே போக ஆரம்பிக்கும். நமக்கு இன்னும் நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஸோ டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தர் எனர்ஜி நேற்றும்
10% மேலே போயிருக்கு. ஸோ வெறித்தனமான ஒரு ஏற்றம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது ஒரு வீக்லி பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 33% என்ன இருக்குது. ஸோ 33% வந்து இது வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ரிவர்சலும் தெரியல இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ரிவர்சல் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ சொல்லப்போனால் இப்போவும் பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக இன்னும் மேலே போகும். ஓகே, இந்த ஸ்டாக்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டாப் கெய்னரை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன். இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற அந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கூட புக் பண்ணலாம். இல்லை இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இந்த 104 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சொல்ல முடியாது. ஸோ டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்டாக 16% மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது 228 உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அதையும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து இதோட இந்த லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக வந்து உங்களுக்கு இங்கே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட டேரெக்ஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை எங்கே ஹிட் பண்ணுதோ அங்கே ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போது நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த 16% அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் சொல்லலாம். சூப்பரான ரிட்டர்ன்ஸ். நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் கிளென்மார்க் ஒரு 3% வந்து மேலே போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸில் இந்த வீக்குள்ளே டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ப்ரைகால். இந்த ப்ரைகாலை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 டேஸாக தான் உங்களுக்கு புல்லிஷ் அதாவது மேலே போயிட்டுருக்கு. ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து போனாலும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனலை அதாவது ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல தடுமாறி இருக்குது. அங்கேருந்து அகைன் மறுபடியும் இது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் மேபி. ஸோ வந்துட்டு இங்கே வரைக்கும் கூட வரலாம். இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹை நோக்கி போகும். ஸோ இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம பிரேக் அவுட்டில் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ரெயில்டெல் பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இதோட ஆல் டைம் ஹை இந்த 602 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை முடிச்சுட்டு அகைன் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது ஸோ மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல மறுபடியும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த மைனர் ட்ரெண்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இந்த சேனல் வந்து இந்த சேனலையும் பிரேக் பண்ணி இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த சேனலையும் என்ன இருக்குது பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு 5% வந்து என்ன இருக்குது மேலே போயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பிரேக் அவுட்டுன்னு இதை நம்ம இப்போ முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ரீசன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் இருந்து மேலே போயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட்டை
இந்த சப்போர்ட் ஆல்ரெடி இங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட மைனர் ட்ரெண்ட் டைம் என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பிரேக் அவுட்னு முடிவெடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 327க்கு கீழே 327க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 462 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். இந்த டார்கெட் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் ஹை அப்படின்றதுனால இங்கே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், அதனால் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட். ஸோ நீங்கள் இங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அது ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இன்ஃபி, அதாவது இன்ஃபோசிஸ். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு நான் வந்து நேமை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வர விட்டுருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து இன்ஃபி. ஸோ இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போது இது பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ இங்கே கொடுத்துருந்துருப்போம், அதாவது இந்த இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது கொடுத்துருந்தேன். இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் அங்கேருந்து என்னாச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து என்ன ஆகுது, நேற்றுக்கு மட்டுமே ஒரு 4% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலே போகத்தான் போகுது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டத்தோட நெக்லைன் அகைன் மறுபடியும் இங்கே பிரேக் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம்னா எஸ்எல் இங்கே வச்சுக்கிடலாம். ஸோ இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா எஸ்எல் இங்கே வைக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணியாச்சு, அதாவது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லும் பார்த்துட்டோம். இப்போ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ஹையையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் டார்கெட். ஸோ இங்கே வர்ற வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பாட்டத்தையும் இங்கே நெக்ஸ்ட் என்ன ஆகிரும், இதுவும் டபுள் பாட்டம் ஆகிரும் இல்லையா. ஸோ இங்கேருந்து போய் இதை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ டபுள் பாட்டம் ஆகும். அதை பிரேக் பண்ணும்போது அகைன் இன்னொரு என்ட்ரியை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணலாம், அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு கப் மாதிரியே இருக்குது. இதோட ஷேப் பாருங்கள் ஒரு கப் மாதிரியே இருக்கா. ஸோ இதைத்தான் கப்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சைடில் வந்து ஒரு கரண்டி மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து உங்களுக்கு இதை பிரேக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்னாகும், ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த சேனலை வந்து என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கா. அதாவது இங்கே ஒரு சேனல் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் மேலே, அதே மாதிரி கீழே உள்ள இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சேனல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இதை உடைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு, அதாவது கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம முடிவெடுத்துடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனலை எத்தனை டைம்ஸ் வந்து இது ஹிட் பண்ணிவிட்டு எத்தனாவது டைம் வந்து இங்கே உடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1, செகண்ட், தேர்டு, இது ஃபோர்த் அட்டம்ப்டில் என்ன இருக்குது, உடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் அட்டம்ப்டில் உடைக்கும் அப்படின்றது ஸோ இங்கேயும் நம்ம ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பிரேக் அவுட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து இதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, பிரேக் அவுட்னு பொறுத்த வரைக்கும் இங்கே ஆயிடுச்சு. எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ரொம்ப டிஸ்டன்ஸ், அதனால் தாராளமாக வைக்கலாம். இங்கே வந்துட்டு கூட அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும். ஆனால் நிறைய எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால தான் யோசித்தேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு கீழேயே வச்சுக்கலாம் எஸ்எல்ல 1. இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்பில் இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம
ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குட்டி சேனலை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ. ஸோ இந்த லோவுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கொஞ்சம் இதோட ஆல் டைம் ஹை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். பட் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த கப்போட டார்கெட்டை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அதை கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது, இந்த 1417. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான 200 சம்திங் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கப்போட, அதாவது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இதோட டார்கெட் வந்து இதோட உள்கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து மேலே வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஒருவேளை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுனா நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆசாத் இன்ஜினியரிங். இந்த ஆசாத் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாக் இது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை இந்த 2000 சம்திங்கில் இருக்குது. ஆமாம், ஸோ 2000 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ கீழே தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது, அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எப்படி ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஸோ ஒவ்வொரு தடவையும் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கா, ஸோ கீழே தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே வந்திருக்கு, அகைன் மறுபடியும் போய் உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமே என்ன இருக்குன்னா மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் அதாவது இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 1 2 3 ஒரு 5th டைம் வந்து என்ன இருக்குது, உடச்சி மேலேயும் போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 4th டைம் ஒன்று உடைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைனை, அப்படி இல்லை அப்படின்னா 5th டைம் வந்து உடச்சிடும் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போது 5th டைம் வந்து உடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சாலிடேட் ஜோனையும் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகே, எஸ்எல் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் நம்ம வச்சுக்கிறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் வைக்கிறோம் டார்கெட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனில் ஹிட் பண்ணும்போதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டார்கெட் இது தான். இங்கே வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஇசி பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்எஸ்டிஎல். இந்த என்எஸ்டிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை, ப்ராப்பராகவும் இன்னும் பிரேக் அவுட் வரலை. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம அதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம முடிவெடுக்கலாம். ஸோ அப்படி வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை வைக்கலாம் ஒன்று. ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனர் ட்ரெண்டு நம்ம ட்ராப் பண்ணலாம். ஸோ இப்படி ட்ராப் பண்ணும்போது இதுக்கு கீழே இந்த சேனலுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டார்கெட்டை வந்து இப்போதைக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ அதனால் ஒரு 10 or 15% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சின்னா அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோல்டு பீஸ். இதை அதுக்காக மட்டுமே நான் கொண்டு வரல. இந்த கோல்டு பீஸு சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மாதிரியே இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில்வர் பீஸ் வந்து
உங்களுக்கு பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்துருப்பேன். இப்போ வந்து கோல்டு பீஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தது தான். ஸோ கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் பாருங்களேன், அதாவது கோல்டு பீஸை உங்களுக்கு அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரில. ஸோ இனிமேல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கோல்டு அண்டு சில்வரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இதன் மூலியமாக